இந்த மலச்சிக்கல் இருந்தாலே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. அப்போ அது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். எதுலையுமே ஆக்டிவிட்டி சரியாக இருக்காது. இப்போ குடும்பத் தலைவி எழுந்திரிச்சோன்னா அவங்க காப்பி போடணும், டிஃபன் பண்ணணும், அது பண்ணு இது பண்ண உடனே சரி அதை கட் பண்ணிடுறாங்க. சரி அப்புறம் போய்க்கிறோம்னு சொல்லி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அது ஒன்று காரணம். இந்த ஆண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு இந்து பேப்பர் வந்தால் தான் நான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு காஃபி வரல, அது வரல, இது வரல, அதனால அதெல்லாம் குடிச்சிட்டு தான் நான் போவேன் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி போட்டதுனால தான் மலச்சிக்கல் வருது. அந்த காலத்தில் சொன்ன பாட்டி வைத்தியம் என்ன கிடைக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா, வேப்பலை இந்த வேப்பலையை வந்து நல்லா அரைச்சி அதில் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதை குடிச்சிக்கோங்க. இது ஒன்று பண்ணிக்கலாம். இரவில் வந்து நீங்கள் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு குறைக்கிறேன், எடையை குறைக்கிறேன், அதனால நான் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அந்த ரெக்கோட வால்யூம் இருக்காது, அந்த அழுத்தங்களுக்கு வால்யூம் இருக்காது. அது மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கலாம். நைட்டில் ஃப்ரூட்ஸில் வாழைப்பழமோ ஹெல்த் கஃபே தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் தான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த மலச்சிக்கல் வந்து நான் சொல்வேன், மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மனச்சிக்கல் வரும், பணச்சிக்கல் வரும். இது வந்து ஒரு கான்செப்ட். மலச்சிக்கல், மனச்சிக்கல், பணச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் இருந்தாலே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. அப்போ அது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். எதுலையுமே ஆக்டிவிட்டி சரியாக இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒர்க்கை பண்ணாதனால என்னாகும், வருமானம் வந்து குறையும். அப்போ வந்து பணச்சிக்கல் வரும். அதனால மலச்சிக்கலை போக்குறீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். ஸோ இந்த மலச்சிக்கல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க 2 பாத்ரூம் ஃப்ரீயாக போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ சிலவங்க ஒரு நாளைக்கு 2 முறை, சித்தர்கள்லாம் சொன்னாங்க ஒரு நாளைக்கு 2 முறை அவங்க 2 பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ காலையிலையும் மாலையிலையும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 முறை போனால் கூட போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு 5 நாளைக்கு 1 முறை கூட போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தான் தெரியல. இது ஏன் வருது அப்படின்னா, ஒன்று வந்து ஃபைபர் கண்டென்ட் உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ளுதல். அதாவது நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ளுதல். நார்ச்சத்துலாம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக உள்ள பொருட்கள், அப்படின்னா காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இதை தான் நிறைய அவங்க உணவில் எடுத்துக்கணும். போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும், வாட்டர், H2O. இந்த தண்ணி எடுக்காதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம உடம்புல வந்து 72% நீர்ச்சத்தால் ஆனது. இங்கே போதுமான அளவு நீர்ச்சத்து எடுக்கின்ற, அதாவது தண்ணி குடிக்கலன்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து எங்கெங்கெல்லாம் சோர்ஸில் வாட்டர் இருக்கோ அந்த வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டமக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கணும், அடுத்து சிறுகுடல் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிரும் சிஸ்டம், அடுத்து பெருங்குடல் இருக்கிற தண்ணியை எடுத்துரும். ஏன்னா நம்ம உடம்புல செல்களுக்கு வந்து 72% நீர்ச்சத்து இருந்தாகணும். அப்போ இது வந்து எடுக்கிறப்ப என்ன சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வாட்டருடைய லெவல் வந்து குறைஞ்சி போயிடும். ஏதாவது சிறுகுடலை, ஸ்டமக்கலையும் சிறுகுடலையும் பெருங்குடலையும், பெருங்குடலில் நீங்கள் வந்துட்டு அந்த நீர்ச்சத்து குறைகின்ற பொழுது அந்த அழுத்தம் இருக்காது. அப்போ நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்திரிச்ச உடனே முதன்னு போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்ரூம் தான். ஸோ இதை வந்து பண்ணிக்கணும். இதை ஏன் பாத்ரூமை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்பத் தலைவி எழுந்திரிச்சோன்னா அவங்க காப்பி போடணும், டிஃபன் பண்ணணும், அது பண்ணு இது பண்ண உடனே சரி அதை கட் பண்ணிடுறாங்க. சரி அப்புறம் போய்க்கிறோம்னு சொல்லி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அது ஒன்று காரணம். அடுத்து இந்த பசங்க இருக்காங்களே, குழந்தைகள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம ஸ்கூலுக்கு போகணும், உடனே பஸ் வந்துடும், அந்த பஸ்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஒர்க்கை எதை கட் பண்ணாமல் அந்த ஒர்க்கை கட் பண்ணிடுறாங்க. இது பெண்கள் பண்ணுறது, குடும்பத் தலைவிகள் பண்ணுறது, அந்த குக் பண்ணுறதுக்காக பண்ணிடுறாங்க. பசங்க வந்து பஸ்ஸை பிடிக்கணும், ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக பண்ணிடுறாங்க. இந்த ஆண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு இந்து பேப்பர் வந்தால் தான் நான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வந்தால் தான் அதை வந்து பாத்ரூமில் போய்ட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் பாத்ரூம் போகிறாங்க. ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு காஃபி வரல, அது வரல, இது வரல, அதனால அதெல்லாம் குடிச்சிட்டு தான் நான் போவேன் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி போட்டதுனால தான் மலச்சிக்கல் வருது. இப்போ இந்த மலச்சிக்கல் வரதுனால இட் லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ. மலக்குடலில் கேன்சர் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு 2 புள்ளிகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அந்த புள்ளிகள் என்ன பண்ணுன்னு சொன்னால், HJ6, LI5. LI5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்குது இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, பெருவிரல் கீழே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இது அனாட்டமிக்கல் தினம் பாக்ஸ்னு பேர். இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும். அது இல்லாமல் இந்த போஸ்டியர் ரிஸ்ட் கிரீஸ் இருக்குல்ல, அதில் 4 விரல் வச்சு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும். இது 2ஐயும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். நீங்கள் இப்போ வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது, பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நான் வந்து லெக்சர் கொடுத்துட்ருக்கேன், அக்குப்பரிசரை பற்றி லெக்சர் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு போயிட்டார்.
என்னடா அது ஒரு ஒன்றும் கேட்காம போகிறாரே, அவருக்கு நம்முடைய ஸ்பீச் பிடிக்கலையோ அப்படின்ட்டு கவலைப்பட்டுருந்தேன். அப்புறம் வந்துட்டார். சரி வந்த உடனே ஃபீட்பேக் கேட்டேன், எப்படி என்னுடைய ப்ரோக்ராம் வச்சு கேட்ட உடனே அவர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சார். சார் இந்த 2 இடத்துலையும் அழுத்தம் கொடுத்தேன் சார் கான்ஸ்டிபேஷனுக்கு, ஒன்று எனக்கு பாத்ரூம் ஒரு சென்சேஷன் வந்துருச்சு, அதெல்லாம் பாத்ரூம் போயிட்டு தான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த 2 புள்ளிகளும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆகையினால நீங்கள் இந்த புள்ளிகளை தேவைப்படுகின்ற பொழுது அழுத்தம் கொடுத்துக்கொள்ள வேண்டும். LI5 HJ6 இது 2 புள்ளிகள். அடுத்து நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும். இதை 3ஐயும் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இது பண்ணிடும். அடுத்து குழந்தைகளை இங்கே சொல்லி நீங்கள் எடுத்துன பாத்திரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் அந்த பழக்கத்தை உருவாக்கணும். பெண்கள் நம்ம அப்புறம் சமைச்சிக்கலாம், முதல்ல அங்கே போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்கள் அந்த பேப்பர் வரணும், பேப்பர் படித்து தான் போவேன், இல்லை சிகரெட்டு குடிச்சு தான் போவேன், அதை பிடிச்சி தான் போகணும்லாம் அடம் பிடிக்காம நேராக நீங்கள் போயிட்டு எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிருங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கான எளிய வழிமுறைகள். இதில் ஏதாச்சும் ஒரு இயற்கை வைத்தியம் சொல்லுங்கள் சார், நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம், ப்ரெஷர் பண்ணிக்கிறோம், சாப்பாட்டை முறையை மாற்றிக்கிறோம், ஹேபிட்டை மாற்றிக்கிறோம், அதை மாற்றிக்கலாம் ரைட்டு. ஏதாச்சும் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் சொன்னால் பாட்டி வைத்தியம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது இருக்கு இல்லையா, வேப்பலை இந்த வேப்பலையை நல்லா அரைச்சி அதில் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதை குடிச்சிக்கோங்க. இது ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து திரிபாலா சூர்ணம் எல்லா சித்த மருத்துவ கடையும் கிடைக்கும். திரிபாலா சூர்ணம், அந்த திரிபாலா சூர்ணத்தை எடுத்துகிட்டு முதல் நாள் நைட்டு அதை எடுத்துக்கிறப்ப தண்ணியில் கலந்து எடுத்துக்கிறப்ப தேயிலை கலந்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் போயிடும். இந்த 2 உத்திகளை நீங்கள் பண்ணிக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இரவில் நீங்கள் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு குறைக்கிறேன், எடையை குறைக்கிறேன், அதனால நான் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அந்த ரெக்கோர்டு வால்யூம் இருக்காது, அந்த அழுத்தங்களுக்கு வால்யூம் இருக்காது. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். நைட்டில் ஃப்ரூட்ஸில் வாழைப்பழமோ இல்லை ஆப்பிளோ இல்லை கொய்யாவோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வரும். இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த மலச்சிக்கல் வார்த்தையே இருக்கக்கூடாது. இந்த மலச்சிக்கல் போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரிஸ்காக இருக்கும். மலச்சிக்கலை வச்சுட்டிங்கன்னா மற்ற வேலையை ஓடாது உங்களுக்கு. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மலச்சிக்கல் வந்தீங்கன்னா லங்ஸ் வேறு பாதிக்கும். அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் லங்ஸுக்கும் தொடர்பு இருக்குது அக்குபஞ்சர் கொள்கைப்படி. அப்போ நீங்கள் மலச்சிக்கலை வச்சுருக்கப்போ இந்த பிரீத்தி ட்ரப்னா கூட வரும். இப்போ ஆஸ்மா பேஷண்ட் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன், என்னைக்கு அவங்க அந்த பாத்ரூம் சரியாக போகலையோ அன்னைக்கு வீசிங் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் இதை நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறப்ப உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். இதை பண்ணாமல் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகாது. மெயினாக நம்ம மாற்றுமுறை மருத்துவத்தில் மலச்சிக்கலை கிளியர் பண்ணி தான் மற்றதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. அதனால் மலச்சிக்கலை போக்குவதற்கு இதான் எளிய முறைகள். இன்னொரு டிப்ஸ் தான் சொல்லித்தரேன். அதாவது அபயாதி முடக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஆயுர்வேத கடையில் கிடைக்கும். அது மருத்துவருடைய பரிந்துரையின் பேர் தருவாங்க. அந்த அபயாதி முடக்கை எடுத்துட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பெருமையத்தில் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறையில் தயிர் சாதம் ரெடியாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் அதை எடுத்துடக்கூடாது. அது எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4 தடவை 5 தடவை உங்களுக்கு லூஸ் மோஷன் டிசென்ட்ரி போயிடும். அந்த உடலில் இருக்க கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது 100% வெளில வந்துடும். 100% வெளில வந்துடும். அப்போ எப்போ நீங்கள் அதை நீத்திக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டீங்களா உடனே நின்று போயிடும். ஓகேவா, அந்த வயிற்று போக்கு நின்று போயிடும். அதனால நீங்கள் அபயாதி முடக் இது 1 நம்பர் தான் தருவாங்க. 1 நம்பர் வாங்கினா நான் ஒரு ஆயுர்வேத டாக்டர் எழுதி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு அலோபதி டாக்டர் கொடுத்தா கூட தரமாட்டாங்க மருந்து கடையில். ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருக்குது அந்த அபயாதி முடக், அதை வாங்கி சாப்பிட்டீங்களாலும் இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாட்பட்ட கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு கழிச்சு போகிறதுலாம் என்ன ஆகும்னு சொன்னால் மூலம் பௌத்திரம் வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வெளில வந்துடும், வெளி மூலம் வந்துடும். அப்போ ரத்த மூலமும் இந்த வெடிச்சு போகிறதுனால ரத்த மூலமும் ப்ளீடிங் ஃபைல்ஸ் ஆயிரும். ஓகேயா, அப்புறம் பௌத்திரம் வேறு ஆயிரும். இது மாதிரிலாம் வர்றதுனால நீங்கள் மலச்சிக்கலை ஒழுங்குபடுத்திக்கிறங்க. ஸோ இதுக்கு நான் சொன்னது 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். தண்ணி நிறையா குடிக்கணும், பச்சை தண்ணி போதுமான அளவு. 2வது நார்ச்சத்து மிகையாக உணவுகளை நிறையா உணவில் சேர்த்துக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா HJ6 LI5 நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து திரிபாலா சூர்ணத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப கிரானிக் கான்ஸ்டிபேஷன் சொன்னால் நீங்கள் அபயாதி முடக்கை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெய்லியும் எடுத்துக்கூடாது. ஒரு நாள் எடுத்தால் போதும், ஒரு நாள் எடுத்தாலும் சரியாக போயிடும். அப்புறம் கிளியர் ஆகிடும். அப்போ ரொட்டீனாக அவங்களுக்கு சரியாக போயிடும். இதை செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த மலச்சிக்கலை சரியாக பண்ணாலும் நீங்கள் சுறுசுறுப்பாயிருவீங்க, நல்ல வேலை செய்வீங்க, உங்களுக்கு மனச்சிக்கல் போயிடும், அப்போ பணச்சிக்கல் போயிடும், வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.